நமக்குள் நாம் இருக்கிறோமா? வாழ்க்கையின் உண்மை. உள்ளே இருக்கும் நாம் யார்? உண்மையான நாம் எங்கே? நம்மை தேடி ஒரு பயணம். நீங்கள் யார்னு கேட்டா உங்கள் பெயரை சொல்லுவீங்க, உங்கள் வேலையை சொல்லுவீங்க. ஆனா அதுதான் உண்மையான நாமா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நாம் எல்லாரும் ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். அதில் ஒரு பெயர் இருக்கும், ஒரு குடும்பம் இருக்கும், ஒரு முகம் இருக்கும். இந்த எல்லாம் சேர்ந்ததுதான் நாம் என்று நினைக்கிறோம். ஒரு நாள் நீங்கள் அமைதியா உட்கார்ந்து பாருங்க. போன் இல்லாமல், சத்தம் இல்லாமல், அந்த அமைதியில் ஒரு உணர்வு இருக்கும். அது பேசாது, ஆனால் எல்லாவற்றையும் கவனிக்கும். அதுதான் உங்களுக்குள் இருக்கும் உண்மையான நீங்கள். நாம் வெளியில் எல்லாவற்றையும் தேடுறோம், ஆனா உண்மையான அமைதி நம்ம உள்ளேதான் இருக்கிறது. அதுக்காக பெரிய விஷயம் வேண்டாம். தினமும் 5 நிமிஷம் அமைதியா உட்காருங்க. யோசனைகளை விட்டுடுங்க. அப்போ மெல்ல மெல்ல உங்களுக்குள் இருக்கும் அந்த அமைதியான நான் என்ற ஒன்றை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும், நீங்கள் தேடுற எல்லா பதிலும் வெளியில் இல்லை, அது உங்களுக்குள் தான் இருக்கிறது. ஒரு நாள் நீங்கள் உங்களை கண்டுபிடித்துவிட்டால் அதுவே வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி. ஒரு உண்மை இருக்கிறது, அதை நாம் அதிகமாக கவனிப்பது இல்லை. நம்முடைய உண்மையான சந்தோஷம் நமக்குள்ளேதான் இருக்கிறது. நம்முடைய மனம் அமைதியாக இருந்தால் எந்த சூழ்நிலையிலும் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும். ஆனா நம்ம மனசை கேட்க நாம நேரம் எடுத்துக்கொள்கிறோமா? நம்ம உள்ளே இருக்கும் அந்த நான் என்ன சொல்லுது என்று கேட்கிறோமா? வாழ்க்கை என்ற பயணத்தில் நம்மை நாமே இழந்துவிடக்கூடாது. ஒரு நிமிடம் உன்னை நீ கேள், நான் உண்மையாக சந்தோஷமாக இருக்கிறேனா? அந்த பதில் உன் வாழ்க்கையை மாற்றும். நமக்குள் நாம் இருக்கிறோம். தேடினால் தெரியும், அப்போதுதான் புரியும். நாம் வெளியில் தேடிய வாழ்க்கை உள்ளே இருந்தது என்று. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட கருத்தை சொல்லுங்க. நீங்கள் உண்மையான உங்களை கண்டுபிடிச்சீங்களா?